வாட் இஸ் ஸ்லைட்டா பொறாமையாவும் இருக்கு, கொஞ்சம் கியூரியஸாவும் இருக்கு. ஃப்ரம் த செகண்ட் கமல் சார் met you, he came straight to you, பேச ஆரம்பிச்சீங்க. நாங்க வந்து கட் சொல்லி கொஞ்சம் கெஞ்சி இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் திஸ் பாண்ட், இத வந்து ஒரு வார்த்தையில இல்லாட்டி ஒரு வரியில எக்ஸ்பிளைன் பண்ணனும், அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இல்லைங்க, ஜென்ரலா படிப்புல ஆர்வம் இருக்கிற பையனுக்கு வந்து அவங்க ப்ரொஃபசர் பேசுறப்போ அவங்க அத காது கொடுத்து கேட்பாங்க. அப்படியா? எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா ப்ரொஃபசரும் ஒரே நேரத்துல வந்து எனக்கு வந்து அப்படியே முத்து முத்தா கொட்டிட்டு இருக்காங்கன்னா நான் வேற என்ன பண்ணுவேன். So I love listening to Kamal sir, and he's also a great listener, so he expects you to contribute. Suma, you know, so it's a very exciting time to be me. பொறாம இருக்கிறது நியாயம் தான், பொறாமப்படுறது நியாயம். What do you like talking about the most? அவர்கிட்ட எந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்பீங்க? செட்லயும் இருக்கட்டும், இங்கேயும் இருக்கட்டும். இல்ல, I think எனக்கு ஒரு 22 இயர்ஸா நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ ஆழ்வார்பேட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எல்லாத்த பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி எப்படி இருக்க முடியும்? ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். அது நான் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டாவது வார்த்தையில பெருசா உடன்பாடு கிடையாது. ஆனா ஆழ்வார்பேட்டையில இருந்தவர் ஒருத்தர் பாட்ட சொன்னேன். இல்ல அது வந்து அவர் வந்துட்டு அவருக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் பேச வரும். இஸ் வெரி வெல் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல்டு புக்கு, அன்ரூல்டு புக்கு, ரூல்டு தான் ஆண்டவர்னு வச்சுக்கலாம். அந்த ரூலர் இவர்தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அது வந்து அவர் நிறைய படிப்பாரு. ஜெனரலா நான் பார்த்த சினிமால நிறைய பேர் நிறைய படிக்க மாட்டாங்க. இப்போ உலகத்திலேயே 5 லட்சம் பேர்ல ஒருத்தர் புக் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சினிமால இன்னும் கம்மியா புக் படிப்பாங்க. அவர் நிறைய படிப்பாரு. ஸோ அவரோட பழகுறப்போ ஐ எம் ஆல்சோ ரீடர், ஐ வாட்ச் a lot of movies, பட் மெயினா சினிமா பத்தி பேசுவோம். அண்ட் அது தாண்டி டைம் கிடைச்சா எந்த டாபிக் நீங்க சொன்னாலும் அவர் பேசுவாரு. அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல லிஸ்னராகவும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டராகவும் நானும் பேசுவேன். இப்படிதான் இருந்துச்சா இந்தியன் டூனுடைய செட்? கலகலன்னு இருக்குமா இல்ல பார்ட்ஸ் ஆஃப் இட் கொஞ்சம் சீரியஸா இருக்கு? பழி வாங்கிட்டாரு, நான் பேச முடியாது. கலகலன் இருந்தா கூட அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் இருக்கும். அவர் கலகலன் உள்ள ஃபீல் பண்ணாரோ என்னமோ. ஆனா அந்த படபடக்கிற வெயில் அவர் பாவம் சங்கர் சார் வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து வச்சிருப்பாரு. பிகாஸ் எல்லாம் மேக்கப் உருகிடும். வெரி டிஃபிகல்ட். நம்ம ஊர் வெதர்ல ப்ராஸ்தெட்டிக் பண்றதுங்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். சோ அவருக்கு வந்து உள்ள அவரு என்ன ஃபீல் பண்றாருங்கிறது உண்மையாவே வெளிப்படுத்துறதுக்கு அவர் சங்கர் சார் சொல்ற மாதிரி கண்ணாடி முன்னாடி உட்காந்து உள்ளுக்குள்ள அவர் சிரிச்சா அது ப்ராஸ்தெட்டிக்கை தாண்டி வெளியில அந்த சிரிப்பு எப்படி தெரியுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் கண்ணாடி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. சார் இரிட்டேட்டிங்கா இருக்குமா சில டைம்ஸ் எல்லாருமே பேசும்போது நம்மளால மட்டும் பேச முடியாது, நமக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும் கான்வர்சேஷன்ல? எல்லாருடைய தபஸும் அதுதான். என்ன தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் என்னைக்காவது பேசாம இருப்பாங்க கொஞ்ச நேரம். எங்க அம்மால இருந்து எங்க மூத்தவங்கல இருந்து பல பேர் வேண்டிக்கிட்ட பிரார்த்தனைகள் பலித்து விட்டதுன்னு நினைச்சு வேணும். சங்கர் சார் கிட்ட கேட்டிருக்கீங்களா இதனாலதான் எனக்கு வந்து படத்துல ப்ராஸ்தெட்டிக்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு? அவரே பேச மாட்டாரு. அவரு எங்க இந்தியன் தாத்தா ப்ராஸ்தெட்டிக் போட்ட கமல் சாரோட கம்மியா பேசுறோம் எங்க சங்கர் சார். சோ இவங்க ரெண்டு பேரும் நடுல நான் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. ரெண்டு பேரும் நான் பொறாமையாவே பாப்பாங்க, இல்ல கோவத்துல பாப்பாங்க. இவனா பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஸ்தெட்டிக் மாட்டணும்ன்றதான், அவ்வளவுதான். சோ கிரேட் ஸ்டெப். ஐ நோ யூ ஆர் a little nervous flyer இல்லையா? நீங்க ஒரு slightly nervous flyer இல்ல. அவர் பேசும்போது இப்ப 2 டிராப் வருது பாத்தீங்களா? நீங்க nervous flyer ஒண்ணே ஒரு சின்ன ஜலபுல ஜங்க்ஸ் நடக்குது ஃளைட்ல, அது கிடையாது. எனக்கு ஜெனரலா இந்த காலையில எழுந்து கண்ணை சிமிட்டின நேரத்துல நம்ம எங்கேயாவது போய் வேற ஊருக்கு போயிட மாட்டோமான்னு ஒரு டெலிபோர்ட்டிங் கனவுலாம் இருக்கு. இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அவன் வந்து ஷூவை கேட்ட சொல்லி இதை வந்து காதுக்குள்ள என்னதுன்னு கேட்டு அந்த மாதிரி பண்ணி ஃபிளைட் ஏறி போய் இறங்குறதுக்குள்ள பெரிய ப்ராசஸ். ஜெனரலா ஏர்போர்ட்ஸ் பிடிக்காது. அதுல சின்ன பிளைட்ஸ் நான் ஹெலிகாப்டர்ல இது வரைக்கும் ஏற மாட்டேன். நான் வந்து ஒரு கொள்கையா வச்சிருக்கேன், நான் ஹெலிகாப்டர்ல ஏற மாட்டேன்னு. பட் சின்ன பிளைட்ஸ் அவ்வளவா பிடிக்காது. சப்போஸ் ஹெலிகாப்டர்ல சார் போறாருன்னா அவரையும் போட மாட்டேன், நான் கார்ல கூட்டிட்டு போயிடுவேன். எனக்கு ஹெலிகாப்டர் பிடிக்காது. இப்ப மலேசியா அந்த கதையை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே இங்க மலேசியா இது வரைக்கும் நாங்க ஒரு 15 பிளைட் எடுத்திருக்கோம். அந்த 15 பிளைட்ல 3 பிளைட் நாங்க எடுக்கல, 2 டேக் ஆஃப் ஆகல, 1க்கு நாங்க வரல டைமுக்கு. சோ ஒரு பிளைட்டை விட்டுருக்கோம். அது என்ன பிரஸ்டிஜியஸ் இத்தியோப்பியன் ஏர்வேஸ்ல ஒரு பிளைட்டை விட்டுருக்கோம் நாங்க. நிஜமாவேங்க அடிசபாபா போயிருப்போம் இந்நேரத்துக்கு. சோ அது ஒரு பக்கம் எனக்கு இன்னொரு பிரசிடென்ட் பிரஸ்டிஜ் என்னன்னா பிஎம் மலேசியாவை மீட் பண்ற ஒரு வாய்ப்பு. அதுக்காக நாங்க குரூப்பை பிரிச்சோம். லேண்ட் ஆயிட்டோம். எங்க சீட் பெல்ட்ஸ் ஆர் ஸ்டில் ஆன். மலேசியா ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் இல்ல,
மலேசிய பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. அவர் பக்கத்து ஏர்போர்ட்ல இருக்காரு. அதுவரை ஒண்ணா இருந்த குழுவை நான் தான் பிரிச்சு அதுங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு இவங்க எனக்கா காத்துட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்டு நான் வந்து சேர டிலே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில இருந்து நாங்க பிளான் போட்டுட்டு இருந்தோம். கமல் சார் வந்து இந்த டைமுக்கு நீ இந்த டின்னர் இது சாப்பிட போறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமா ஒரு சொல்லிருக்கல. லட்சக்கணக்கில் பிளான் சிங்கப்பூர் போட்டோம். லக்ஸா. லட்சக்கணக்கில் போக கடைசியில ஏர்போர்ட் கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல 1 மணிக்கு ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு பக்கத்து கடையில இருந்து ஒரு டிஃபன் வாங்கி அதை உட்காந்து 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் ட்ரூத் பி டோல் அன்னைக்கு அவரு இருந்ததுனால லைட்டை விட்டோம், இது பண்றோம், திரும்ப பை ரோடு வந்தோம். அவர் முகத்துல ஒரு ஒரு சின்ன அந்த ஸ்மைலா இருக்கட்டும், நீட் டு மேக் எங்களை சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு செகண்ட் கூட அவர் அதுல இருந்து ஓய்வு எடுக்கல. அதனாலதான் மலேசியா அப்படின்னு சொன்னா அச்சோ அப்படின்னு சொல்லாம எல்லாருமே சிரிக்கிறாங்க சார். ஐயோ, because they it is the remember the laughters and the கடைசியா இப்ப நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அனுபவம்னு சொன்ன போது இந்த சிக்னஸ் பேக் சொன்னேன் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது கேட்கறதுக்காக தான் அது. ஏன்னா பெட்டர் டு ரிமெம்பர் த பெஸ்ட் திங்ஸ். நமக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவாரு, கோவப்படுறதுலயோ அப்செட் ஆகுறதுலயோ பிரோஜனம் இல்லைன்னா அது why are you doing it? அது பண்ணி what's the reason? Nothing's gonna happen. நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா இல்ல நிறைய ஃபிளைட்ல போயிருக்கேன் 2 தடவை தான் So, கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு நான் திரும்ப சொன்னோம். சொல்றேன்ல, ஒரு life lesson. நீங்களாம் பொறாமப்படுறது ரொம்ப நியாயம் தான். பிகாஸ் நீங்க இந்த ஒரு இன்டராக்ஷன் சொல்றீங்க பாத்தீங்களா, we have had the good fortune of days together having his presence and his presence of mind, his kindness, his brilliance. So it's really இந்த பொறாமப்படுங்க. கரெக்ட். ஆனா நம்ம எல்லாருமே பொறாமப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் பெருமைப்படலாம் guys. because July 12th பெருமைப்படுவேன். July 12th we have something to be proud about. ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அதாவது மத்தவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறது மட்டும்தான் கான்வர்சேஷன் இல்ல. திடீர்னு அந்த வளரின்னு சொல்லுவாங்க, விட்டு திருப்பி விட்ட ஆளுக்கே வந்து சேரும் Boomerang. பூமராங்க. அந்த பூமராங்கும் நடக்கும் சில சேவை. இவர் நம்ம எஸ்.ஜே. சூர்யா மாட்டினார். திடீர்னு ஏதோ சொன்னாரு, எனக்கு இருந்த கடுப்பு அப்பதான் வெளியில வந்தது. இந்த சயின்ஸுக்கு ஒன்றும் குறைச்சல, ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டு அவருக்கு அப்பதான் புரிஞ்சது. கரெக்டா சொல்றேன். நாங்கெல்லாம் பயங்கர பசியில இருக்கோம். அப்போ வந்து நைட் அந்த 12 மணிக்கு காஃபி ஷாப்ல உட்காந்து சாப்பிடுறப்போ எஸ்.ஜே. என்ன சொல்றாருன்னா, சடனா ஒரு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு ஒண்ணு எடுத்தாரு. இது சாப்பிட்டா அந்த டீஹைட்ரேஷன் வராம இருக்கும் அப்படின்னு, பொட்டேட்டோ தான் குட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல சார் இந்த சயின்ஸுக்கு ஒன்னும் குறைச்சிடல அப்படின்னு சொல்லி Flight miss பண்ணிட்டு science எதுக்கு பேசுறீங்க? விட்டுட்டு இப்ப சயின்ஸ் பேசி சயின்ஸுக்கு ஒன்னும் குறைச்சிடல அப்படின்னு எஸ்.ஜே. சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.